ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காஃபி பெயிண்டிங். இது தான் நம்ம ஏற்கனவே கலர் வந்து வேரியண்ட் காட்டுறதுக்கு எப்படி என்ன செய்யணுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதே தான் ஷேடிங்கில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போயுமே லைட் ஷேடிங்கில் இருந்து தான் நம்ம டார்க்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லைட் ஷேடிங் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் வேஸாக பிரிச்சுக்கிறேன். இப்படி லைட்டாக பிரிச்சுட்டு இப்போ பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைட் கலர் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு சீனரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஈவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெர்ஜாகி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ அதை விட கொஞ்சம் டார்க் கலர். ஒன்று போல் ஈவனாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஸ்கை இது மாதிரி வரதுனால கொஞ்சம் கவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல் ஒரு டார்க் கொடுத்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கு, இப்போ அதுக்கும் கொஞ்சம் டார்க். சுற்றி இந்த மாஸ்கிங் டேப் போட்டிருக்கும்போது நம்மளுக்கு அது பிரிக்கும்போது நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்படி கேவாக கொடுக்கும்போது அது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டார்க் கொடுக்காம லைட் கலர்லேருந்து அப்படியே நம்ம டார்க் கலர் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கூட. இந்த டார்க்னஸ் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் ரவுண்ட் ப்ரஷில் 12 எடுத்துருக்கிறேன். சின்னதும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இது பண்ணுறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். தனியாக துண்டை தெரியாத மாதிரிக்கு கடைசியில் கொஞ்சம் மெர்ச் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்க மறுபடியும் லைட்டாக மெர்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக துண்டை தெரியாமல் இருக்கும்.